ஹலோ, ஹாய். ஓகே. வீடியோ பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே மதர்ஸ் வாஷ் ப்ராடக்ட்ஸ் தான். மதர்ஸ் வாஷ் ரிவ்யூ தான் இது. ஹலோ, என்னோட பேர் பாரதி. நான் ரொம்ப நாளாவே ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். இன்னைக்கு கண்டிப்பா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து வீடியோ கேப்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ பாருங்க, இது மதர்ஸ் வாஷ் பத்தின ரிவ்யூ. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வேறு வேறு கண்டென்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால எனக்கு அந்த கோர்வையாக பேச தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ஃப்ளோவில் பேசுகிறேன். ஸோ 2 3 வீடியோ பண்ணும்போது எனக்கு அந்த ஐடியா கிடைச்சிடும்ல. ஸோ நான் அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த ரிவ்யூக்கு போகலாம். மெயின்லி நான் மதர்ஸ் பாஸ்ட் வந்து வைப்ஸுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் மதர்ஸ் பாஸ்ட் சூஸ் பண்ணேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மதர்ஸ் பாஷாக மாறிட்டு இருக்குது. ஓகேங்க, நான் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன்றதை நான் வீடியோவுக்கு நடுவில் இல்லைனா எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து வைப்ஸ் வந்துட்டு நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நான் மதர்ஸ் பாஷ் யூஸ் பண்ணல. பட் நான் ஆடெல்லாம் நிறையா பார்த்தேன். ஆனால் நான் அப்போ வைப்ஸ் யூஸ் பண்ணுற மைண்ட் செட்லேயே இல்லைன்னு நினைக்கிறேன். கிளாத்து அந்த மாதிரியே திங்க் பண்ணிட்டு இருந்துட்டேன். ஸோ செகண்ட் பேபிக்கு வந்து ஆப்வியஸ்லி என்னால் ஃபஸ்ட்டு பேபி செகண்ட் பேபின்றதுனால எனக்கு வந்து வைப்ஸ் போகிறது தான் நல்லது. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் பண்ண முடியாது. ஸோ வைப்ஸ் தான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் வைப்ஸை யூஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அவன் கோவிட் டைமில் பிறந்தான். ஸோ இந்த கிஃப்ட் ஹேம்பர்ஸ்லாம் வரும்ல குழந்தை பிறந்தோன்னே, அதுலேயும் இந்த வைப்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் வெளியிலலாம் போகிறப்ப. மற்றபடி வீட்டில் வந்து நான் கிளாத் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து அந்த வைப்ஸுக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சது. சீரியஸ்லி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். இதை ஃபஸ்ட் டைம் நான் வந்து எடுத்து அந்த டச் பண்ணி பார்த்தப்ப. ஓகே, நான் ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் சிலர்லாம் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ அதான் அப்படி ட்ரை பண்ணாதவங்களுக்காக இந்த வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு திக்குங்க. வாட்டர் மட்டும்தான் இதில் போட்டிருக்கிறது. இட்ஸ் ட்ரூ 99% பியோர் வாட்டர். எக்ஸ்ட்ரா திக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பேபிக்கு மட்டும் இல்லை, மதருக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஹாஸ்பிட்டல் பேக்கில் கண்டிப்பாக நீங்கள் இது எடுத்துக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பேபிஸ் 2 பேருமே சம்மரில் தான் பிறந்தாங்க. ஸோ எனக்குமே இது ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இதை வச்சு என்னோட ஸ்கின்னை வந்து நம்ம வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணும்போது. ஸோ இது நானுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பேபிக்கும் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா நல்லா இருக்குங்க. இது ஃபுல்லாக வாட்டர் தாங்க. நம்ம கையில் பார்த்தா எனக்கு வந்து வேறு பிராண்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னல. ஸோ நான் ட்ரை பண்ணதில் எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஃபீல் ஆகும். ஸ்மெல்லும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து ஸ்மெல்லு அவ்வளோ இல்லைங்க. அது வந்து நமக்கு அப்படியே மூக்கிலேயே அடிக்கும் சில இதெல்லாம், பிராண்டெல்லாம். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சீரியஸ்லி யாரெல்லாம் இது வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹாஸ்பிட்டல் பேக்கில் எடுத்துக்கோங்க டெலிவரிக்கு போகிறப்ப. இதை நான் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த டைம் நான் வந்து இந்த பேபி வாஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த பேபி வாஷ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னோட பேபிஸ்க்கு வந்து நான் டெடிபார் சோப் தான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது வந்து எனக்கு ட்ரையல் பேக் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பிளேஸ் பண்ணப்போ ஒரு சின்ன பாட்டில் வந்து ட்ரையல் பேக்கை கொடுத்துருந்தாங்க. நான் ட்ராவல் பண்ணுறப்ப வந்துட்டு நான் அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது எனக்கு ஈஸியாக இருந்தது குழந்தைங்களை குளிக்க வைக்கிறதுக்கு வெளியிலலாம் போயிருந்தப்ப. அதனால சரி ஓகே, இது மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இது வாங்கிட்டேன். போத் டெடிபாரும் நல்லா இருக்குது. நான் டெடிபார் வந்து மாற்ற போகிறதுன்னு கிடையாது. பட் இது வந்து நான் ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லிக்காக நான் இது வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது பேபி ஷாம்பு நான் சேஞ்ச் பண்ண தான் போகிறேன். இப்போ நான் வந்து ஸ்பூ ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ரீசன்ட்லி. அதில் இந்த பிஹெச்லாம் எல்லா பிராண்டுக்கும் வந்து ட்ரை பண்ணி காமிச்சிருந்தாங்க லைவாக. அதில் வந்துட்டு அந்த ஸ்பூ ஷாம்பு வந்து இல்லை பிஹெச் பேலன்ஸ் ஆகலைன்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்தது. அது எனக்கு டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் அதுதான் என்னோட பெரிய பையனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 4 இயர்ஸாக. ஸோ இப்போ வந்து நான் அவங்க வந்து இதையும் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் பேலன்ஸ் ஆகியிருந்ததுன்னு ஓரளவு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து இது மாற்றிக்கலான்னு டிசைட் பண்ணி இது நான் வாங்கிட்டேன். இப்போது இது ரெண்டும் வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு வேணா ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன் எப்படி இருக்குன்னு.
இது எல்லாமே என்னோட ஓன் இதுங்க, என்னோட டெசிஷன். நீங்க இதுதான் யூஸ் பண்ணணும், இதுதான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லலை. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால நான் இதை கண்டினியூ பண்றேன். யாராச்சும் நல்லா இருக்குன்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்ல யூஸ் பண்றதுக்கு. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. உங்களுக்கு இது பெஸ்ட்ன்னு தோணுதோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. இது வந்து பேபி கிளென்சர். இது வந்து எனக்கு இந்த வைப்ஸுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இந்த லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட், இந்த லிக்விட் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. பேபியோட ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு வாஷ் பண்ணி எடுத்தோம்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ஸ்மெல்லும் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து இது எனக்கு ஃப்ரீயாக வந்தது. இதுவுமே நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து பேபிஸ்க்குன்னு செப்பரேட்டாக நீங்கள் வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட் வாங்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கிக்கோங்க. இது நிறைய ஆஃபர்ஸில் இருக்குது. உங்களுக்கு 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி பெரிய பாட்டிலில் இருக்குது. நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ரீஃபில் பேக் கூட இருக்குது. நீங்கள் அது கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நான் இன்னும் 2 ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மதர்ஸ் வாஷ்ல. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த பேபி லோஷன் வந்து இந்த லோஷனும் அப்படிதாங்க, ஷாம்பு மாதிரி பிஹெச் செக் பண்ணாங்கல்ல, அதில் வந்து இந்த லோஷன் நான் ஆல்ரெடி வந்து சிபாமெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட பெரிய பையனுக்கு. அதே தான் சின்ன பையனுக்கும் கண்டினியூ பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மதர்ஸ் வாஷ் மாறிடலாம்னு சொல்லி இந்த லோஷன் வாங்கியிருக்கேன். இது நல்லா இருக்குங்க. மைல்டு ஸ்மெல் இருக்கு. அன்சென்டட்னு போட்டிருக்காங்க, பட் இதில் கொஞ்சம் ஸ்மெல் இருக்க தான் செய்யும், பட் நேச்சுரல் ஸ்மெல் தான். இது நல்லா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த காஜல் எனக்கு பிடிச்சிருக்குதுங்க. யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ வந்து என் பையனுக்கு இதுதான் வச்சிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பையனுக்கு நார்மல் ஐடெக்ஸ் தான் வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அந்த கொட்டாங்குச்சியில் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. அது அது வந்து காஞ்சி கீழே விழுந்துருதுன்னு சொல்லிட்டு நான் ஐடெக்ஸை யூஸ் பண்ணேன். இப்போ இவனுக்கு வந்து இது நான் வாங்கியிருக்கேன். இது என்னன்னா வந்துட்டு இதில் சீக்கிரம் ஒரு மாதிரி இந்த உள்ள நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகிடுதுங்க. இப்போ நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். எனக்கு இது வந்து சீக்கிரமே ட்ரையாக தான் ஆகிடுது. ஆனால் நான் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தப்போ, சென்னை போயிருந்தப்பெல்லாம் எனக்கு வந்து இது ட்ரை ஆகலை. இங்கே ட்ரை ஆகிடுது. ஸோ நான் இப்படி ட்ரை ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து என்னோட ஸ்டவ்வில் காமிச்சிக்கிறேன். கொஞ்சம் மெல்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஈஸியாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னாங்க, ஈஸியாக ரப் பண்ணி அழைச்சிட முடியுதுங்க. ஐடெக்ஸ்லாம் வச்சா நான் அதுக்கு வந்துட்டு ஆயிலை போட்டு இது பண்ணிட்டு இருக்கணும். இது வந்து எனக்கு நான் குளிக்க வைக்கிறப்ப சோப் யூஸ் பண்ணாலே டக்குன்னு போயிடுது. ஸோ எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அதோட இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மண்டு, ஆஷ், அதுக்கப்புறம் கவுகி. இதோட அந்த அந்த பாக்ஸை வந்து நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகேங்க, நான் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ வந்து இதில் வந்து எப்பயுமே வந்து மதர்ஸ் வாஷில் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வைப் 50 சம்திங் ஒரு கோட் இருக்கு. ஸோ நம்ம மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமுக்கு வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்னு அந்த இது கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ஆர்டர் பண்ணும்போது இந்த 4 பேக்கெட் வைப்ஸும் வந்துட்டு உங்களுக்கு 1158 சம்திங் வருது. ஸோ அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் வைப்ஸ் அந்த கோட் யூஸ் பண்ணும்போது அப்படியே அது half ஆஃப் தி அமௌண்ட் ஆகுது. ப்ளஸ் நமக்கு ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எனக்கு லாஸ்ட் டைமும் இப்படி தான் கொடுத்தாங்க, இந்த டைமும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதாங்க, உங்களுக்கு அதை அவங்க ட்ரையலாக கொடுக்குறாங்க. நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம கண்டினியூ பண்ணி வாங்கிக்கலாங்களே. இதுவே ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ இல்லை, நான் இதெல்லாம் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டேன், நான் சஜஷனும் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ நமக்கு ட்ரை பண்ணுறதுக்கு 2 ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க இதோட சேர்த்து. ஸோ நமக்கு நல்ல ஒரு ஆஃபர் தானே. ஸோ அதை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட நம்பர் யூஸ் பண்ணேன். ஸோ செகண்ட் டைம் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு சடன்லி தோணுச்சு, சரி ஓகே இந்த டைம் நம்ம வேற நம்பர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என் தம்பியோட நம்பர் யூஸ் பண்ணேன். தேர்ட் டைம் என் ஹஸ்பண்டோட யூஸ் பண்ணேன். ஸோ இது 4th டைம் வந்து எங்கள் அம்மாவோடது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராச்சும் இது மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு ஆஃபர் கிடைக்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். நமக்கு நல்ல ப்ராஃபிட் அப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸ்ட்ரா அந்த 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுனால எனக்கு டோட்டல் அமௌண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆனதுனால எனக்கு இந்த பேக் கொடுத்தாங்க. இந்த பேக் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. சைட் ஜிப் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம இதில் வந்துட்டு நம்ம ஷார்ட் 1 or 2 days ட்ராவல் பண்ணோன்னா பேபியோட ஃபுட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாம் இதுலேயே நம்ம கேரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து
நான் வந்து இதை லாங் ட்ராவல் எங்கேயாவது பண்ணும்போது ட்ரிப்பெல்லாம் போகும்போது இதில் என்னோட பாப்பாவுக்கு தேவையான இது பேம்பர்ஸ் வைப்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சு எடுத்துப்பேன். கொஞ்சம் ஸ்பேஸ் சேவ் ஆகும் ட்ராலியில். ஸோ இப்படி நான் வந்துட்டு கேரி பண்ணுறேன். இந்த பேக் நல்லா இருக்கு. இதோட என்னோட செகண்ட் பேக் நான் யாருக்காவது இது கிஃப்ட் கொடுத்துடலாம் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோதாங்க வீடியோ. உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இல்லை என்னோட சஜஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பட் இது வந்து நீங்கள் கன்ஃபார்மாக நான் 100% சொல்கிறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலன்னா இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ ஹாஸ்பிட்டல் பேக் ஏதாவது ஒன்று நான் வந்து போடணும்னு திங்க் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் வந்து வீடியோ பண்ணி நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ நல்லா பண்ணுறேன். ரேண்டம் கண்டென்ட் தான் நான் போட போகிறேன். பர்டிகுலராக பேபிஸ்க்கு மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை. என்னோட ட்ராவல் பிளாக் இல்லை டே ஆஃப் மை லைஃப் அந்த மாதிரி ஏதாவது நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.